ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் 6 செட் ஆஃப் கார்டு இருக்குது. ஃபைல் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? 6 ஃபைல்ஸ் இருக்குது, அதாவது 6 கார்ட்ஸ். உங்களுக்கு எந்த ஃபைல் ரெசனேட் ஆகுதோ இந்த கலர் பென்சில் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா கார்டு ஒரே மாதிரி இருக்கனால உங்களுக்கு டிஃப்ரென்சேஷன் காமிச்சிருக்கேன். ஸோ ஃபைல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. நியூவாக வரவங்களுக்காக சொல்கிறேன். இது எனர்ஜி ரீடிங் இல்லையா? ஸோ உங்கள் எனர்ஜியை நம்ம சேனலுக்குள்ளே ஸ்ட்ராங்காக பதிவிடும்போது உங்களுக்கான மெசேஜ் கண்டிப்பாக இதில் இருக்கும். நீங்கள் நம்பிக்கையாக பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா சில பேரோட அந்த நெகட்டிவிட்டி பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அது ஜஸ்ட் மினிட்டில் அப்படியே இது பண்ணிடுது. அதாவது உங்களுக்கு கிடைக்க விடாமல் செய்கிறது இல்லையா? அந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த சின்ன விஷயம் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? ஆல்ரெடி நம்மளோட சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நியூ வியூவர்ஸ்க்காக நான் சொல்கிறது. ஓகேவா? சரி, இப்போது ஃபைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நம்ம யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க, என்ன கைடன்ஸ் இன்றைக்கி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாமா? இந்த ரெட் கலர் பென் சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் இன்றைக்கி ரொம்ப தைரியமாக தன்னம்பிக்கையாக ஒரு நல்ல, அதாவது உங்களோட வேலையில் ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இத்தனை நாள் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க. ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுலையோ ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுலையோ. அது நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒர்க் பிளேஸில் இருக்கலாம், இல்லைனா நீங்கள் இருக்கிற இடத்துல, இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் ஒரு வேலையில் ஜாபில் இருந்துகிட்ருக்கீங்க, அங்கே நீங்கள் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் கூட ஒரு சிலர் இருப்பீங்க. ஓகேவா? ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருப்பீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் சிம்மம், மேஷம், தனுஷ் இந்த 3 ராசியில் இல்லைனா லக்னத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 3 ராசியில் இருப்பீங்க. ஸோ இந்த டோட்டலாக பார்த்திங்கன்னா 6 ராசிகள், இந்த 6 லக்னத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஒரு ஆக்டிவாக இருக்க போகிறீங்க. உங்களோட முடிவுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் இன்றைக்கி. இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களே நினச்சி பார்த்துருப்பாங்க, என்ன இவங்க இப்படி ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க, இவங்க ஏஜுக்கும் இவங்களோட அந்த இதுக்கும் ஒரு இதுவே பொருத்தமே இல்லையே இவங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட உங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. பட் இன்றைக்கி உங்களுக்கான அந்த மெச்சூரிட்டிக்கான அந்த, அதாவது உங்களுக்கான அந்த ஸ்டஃப்னஸ், உங்ககிட்ட இருக்க அந்த பவர்ஃபுல்னஸ் அது வெளிப்படும். ஓகேவா? நீங்கள் யார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப தைரியமாக இருப்பீங்க. இன்றைக்கி ரொம்ப முடிவுகளை கரெக்டாக எடுப்பீங்க, அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணுவீங்க. உங்கள் வேலையில் ஃபோக்கஸிங்காக இருப்பீங்க. வெற்றிகள் கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ஒரு லாங் டைம் சப்போர்ட் பண்ணக்கூடிய, சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஓகேவா? சரி, ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ. இப்போது ஃபைல் 2 இந்த ப்ளூ கலர் பென் சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் உங்களோட ஃபைனான்ஸ்க்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்களா? உங்களோட அதாவது நீங்கள் பண்ணுற விஷயங்களில் எப்போ எனக்கு ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அதாவது அந்த விருப்பம், எண்ண ஓட்டம் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி. ஏன்னா நீங்கள் முயற்சி பண்ணுற அந்த விஷயம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடந்துகிட்ருக்கு. அது பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஃபேமிலியில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த ஃபைனான்ஸ்க்காக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த மாதிரி இருந்தாலும் ஓகேவா? சின்ன சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அதில் ஒரு சக்ஸஸ் நமக்கு சீக்கிரம் வரலையே அப்படிங்கிற அந்த ஒரு இது தெரியுது. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயம் கரெக்ட் தான். நீங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்க அந்த பிஸ்னஸோ இல்லைனா அந்த வேலையோ உங்களுக்கு ஒரு நல்ல லாங் டைம் சப்போர்ட் பண்ணக்கூடிய, ஒரு மணி க்ரோத் கொடுக்கக்கூடிய விஷயத்தை தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் பொறுமை இல்லை. இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை, நிதானம் வேணும், நம்பிக்கை வேணும். ட்ரஸ்ட் பண்ணுங்கள், யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்க தான் பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். எடுத்த உடனே பெரிய விஷயத்தை யாரும் இது பண்ணிட முடியாது. ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட ஃபஸ்ட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன,
அது வந்து அந்த நுணுக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சு கொஞ்ச நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் அதில் போய்ட்டு இன்வால்வ் ஆவாங்க தவிர, நான் எடுத்த உடனே இன்வெஸ்ட் பண்ணிடுறேன், எனக்கு வந்து அவுட்புட் நான் நினைக்கிற மாதிரி இப்படி கொடுக்கணும் அப்படியெல்லாம் யாராலும் பண்ண முடியாது இல்லையா? அது உங்களுக்கே தெரியும். ஆனால் அந்த பொறுமை, நிதானம், நம்பிக்கை வேணும். இந்த கார்டை எடுத்தவங்களுக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கார்டு வழியாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எடுத்து வச்ச அந்த வேலையெல்லாம், நீங்கள் செய்ய ஆரம்பித்த அந்த வேலையில் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது, பிஸ்னஸில் சக்ஸஸ் இருக்குது, மணி க்ரோத் இருக்குது. இப்போ கொஞ்சம் கம்மியாக அதில் வந்துட்டு இருந்தாலும் ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் யாராவது முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இப்போ வந்து ரொம்ப அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ரகிள் போயிட்டுருக்கு, எனக்கு அவங்கக்கிட்டேருந்து நல்ல ஒரு அபிப்பிராயமோ எதுவுமே வரல, அவங்க இப்படியே இழுபறியாக போகுமா அப்படிலாம் ஒரு சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்பில் கூட தெரியுது. அதுவும் வந்து உங்களுக்கு 1 இயர் இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து 1 இயரில் கொஞ்சம் கிளியர் ஆகும். கொஞ்சம் பொறுமை வேணும், நம்பிக்கை வேணும். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, உங்களுக்கு இன்னும் வந்து ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு அந்த பூஸ்டப் வேணும் அப்படின்னா உங்களோட 6ஆம் சக்கரா, ஏன்னா ஒரு அந்த பொறுமை நம்பிக்கையெல்லாம் வந்து உங்களோட க்ரௌன் சக்ரா, 3rd ஐ சக்ரா அதெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னா இந்த இதெல்லாம் வரும் உங்களுக்கு. அப்புறம் சோலார் ப்ளக்ஸ், ஏன்னா பயம், பதட்டம் இதெல்லாம். ஓகேவா? அதனால் இந்த 3 சக்கராவும் இம்பேலன்ஸில் இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ஹீலிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் போய் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்கள் டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏதாவது கிளாஸ் வேணாலும் கற்றுக்கோங்க. 21 டேஸ் கிளாஸ் இருக்குல்ல, லைஃப் கோச்சிங் கிளாஸ், அதை பண்ணுங்கள். 6ஆம் சக்கராவை பவர் பண்ணிக்கோங்க, மூவ் ஆன் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் இருக்குது. அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், பிஸ்னஸ். மோஸ்ட் பீப்புளுக்கு 75% வந்து பிஸ்னஸ்க்காக காமிக்குது, மணி க்ரோத்துக்காக. சம்திங் நீங்கள் அதுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்றைக்கும் அந்த முயற்சி செய்வீங்க. நீங்கள் போகிற டைரெக்ஷன் கரெக்டு. ஓகேவா? நான் சொன்ன விஷயங்களுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். யாராவது ரிலேஷன்ஷிப்காக இந்த ஸ்ட்ரகிளில் இருந்தாலும் சரி, இந்த மணி ரிலேட்டடான விஷயத்துக்கு இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பர்சனல் ரீடிங் வேணும், எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரகிள், எனக்கு ஒரு புரிதல் வேணும், இன்னும் எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு கவலையே படாதீங்க. டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பைல் 3 இந்த டார்க் க்ரீன் பென் சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் சூஸ் பண்ணவங்க நீங்கள் புது விஷயங்களை இன்றைக்கி ஏதோ ஆரம்பிக்க போகிறீங்க, கற்றுக்க போகிறீங்க. ரொம்ப அதாவது என்னென்னா ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க இன்றைக்கி. உங்களோட இப்போ கரண்ட் பாஸ்ட்லலாம் கூட கொஞ்சம் நீங்கள் சோர்வாக இருந்திருப்பீங்க. ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாள் அப்படியே யோசித்து இதை பண்ணலாமா வேணாமா, பண்ணலாமா வேணாமா, கற்றுக்கலாமா, இதை கற்றுக்கிட்டா நமக்கு வந்து ஃப்யூச்சர் இருக்குமா, அந்த மாதிரி ஏதாவது ஓடிட்டு இருந்ததா மைண்டில். ஆனால் இன்றைக்கி உங்கள் மைண்ட் செட் ரொம்ப தெளிவாக இருக்கும். இன்றைக்கி ஏதோ ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து முயற்சி பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இன்றைக்கி நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான விஷயங்களை எடுத்து வைங்க. ஓகேங்களா? தாட்டில் நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க, ஆனால் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு மைண்டு கிளாரிட்டி, ஒரு புதிய விஷயங்களை கற்றுக்கணுன்ற அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வரலாம். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்டையும் கொஞ்சம் வந்து நிதானமாக இருக்கணும், கோபத்தை குறைக்கணும், வார்த்தையை விடக்கூடாது, அதில் கொஞ்சம் கவனம் வைங்க. நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசியில் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து லக்னத்தில் இருக்கலாம். அப்புறம் கன்னி, மகரம், ரிஷபம் ஒரு சிலர் இருப்பீங்க. ஓகேவா? இந்த 6 ராசிகளுக்கும் அதிகமாக ரெசனேட் ஆகுது கைஸ். ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் அந்த ராசியிலும் தெரியுது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கோவத்தை குறைக்கணும். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முயற்சியில் யாராவது தலையீடு பண்ணுறாங்க அப்படின்னாலும் பொறுமையாக அவங்களுக்கு புரிய வைங்க. இல்லைனா அவங்கக்கிட்ட மௌனமாக இருந்துருங்க பேசாமல். இன்றைக்கி ஒரு நாள் மௌன விரதம் அனுஷ்டிக்கும், என்ன சொல்லுவாங்க, மௌன விரதம் அனுஷ்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி மௌன விரதம் கடைப்பிடிச்சிருங்க. உங்கள் வேலையில் ஃபோக்கஸிங்காக இருங்க. ஓகேவா? நீங்கள் அதை செயல்படுத்துவீங்க. இந்த எண்ணங்கள் வந்தால் அதுக்கு வந்து கண்டிப்பாக அதை நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு உதிக்கின்ற அந்த எண்ணங்கள் உங்களுக்கு பிரைட்டான ஃப்யூச்சர், நல்ல ஒரு நாலேஜ் கொடுக்கக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? கவலைப்படாதீங்க. காட் பிளஸ் யூ. பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பில் கூட இந்த மாதிரி நீங்கள் தடாலடி எடுத்து முயற்சி பண்ணுறதுக்கு கூட ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க, அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஓகேவா?
சரி, இப்போ வந்து பைல் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 4 சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி ஒரு என்ன சொல்கிறதுனா, நீங்கள் ப்ரே பண்ணுற அந்த காட் உங்களுக்கான ஒரு அற்புதமான பிளெஸ்ஸிங் கொடுக்குறாரு. அது வந்து யூனிவர்ஸ் வந்து ரொம்ப நாளாக நீங்கள் அதுக்காக நீங்கள் உங்கள் கார்டியன் ஏஞ்சல் கிட்ட கேட்டிருக்கலாம். நீங்கள் மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுவீங்க, இல்லைனா முருகர் பக்தராக இருப்பீங்க. நீங்கள் கூட வந்து என்ன ராசியில் இருப்பீங்கன்னா, மிதுனம், துலாம், கும்பம் அண்ட் கன்னி, மகரம், ரிஷபம். இந்த 6 ராசி 6 லக்னத்துக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது. ஸோ நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வருது. ஒரு நல்ல சைன் கொடுத்து நீங்கள் கேட்ட விஷயத்துக்கான சைன் இன்றைக்கி கிடைக்க போகுது. அது எந்த விதத்தில் வருதுன்னு பாருங்கள். பார்த்து அதை கேப்சர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து நீங்கள் ஏதாவது ஜாபுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு ஹையர் போஸ்டிங் இல்லைனா ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்டேருந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்ககிட்டேருந்து ஒரு உதவி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் அவங்க மூலயமா இறைவன் உங்களுக்கு அந்த விஷயத்தை நடத்தி கொடுப்பார். ஓகேவா? ஒரு பவர்ஃபுல்லான விஷயம், உங்களுக்கான விஷயம் சக்ஸஸ்ஃபுல் உங்களை நோக்கி வருது. அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? யூனிவர்ஸ் ரெடியாக இருக்காங்க கொடுக்கறதுக்கு இன்றைக்கி. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஓகேவா? ஆமாம் மேடம், நான் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு சில பேர்கிட்ட கேட்டு வச்சுருந்தேன். இல்லைனா ஜாபுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். என்னோடய கார்டு வந்து இவங்க தான், முருகர் பக்தர் இல்லைனா மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறவங்க, அந்த மாதிரி பவர்ஃபுல் காடு, அதாவது அவங்க ப்ரொடெக்ஷன் கார்டாக இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களும் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க மோஸ்ட் ஆஃப். ஓகேவா? ஸோ எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில். அலர்ட்டாக இருங்க. எந்த பக்கத்தில் இருந்து சிக்னல் கிடைச்சாலும் ரிசீவ் பண்ணிக்கோங்க. நீ என்னை எதிர்பார்த்துட்ருக்க ஒரு விஷயம், நல்ல விஷயம் உங்களுக்கு கை கூடி வரப்போகுது. ஓகேவா? பி ஹாப்பி. காட் பிளஸ் யூ. இப்போது பைல் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க? இந்த லைட் க்ரீன் பென். இந்த ரீடிங் சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களோட ஜாப் கேரியருக்காக இல்லைனா உங்களோட ரிலேஷன்ஷிப்காக நிறைய அந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணணும்னு சொல்லி சில பேர் நிறைய ட்ரை பண்ணிங்களா? அதே மாதிரி உங்களோட ஜாப் தொடர் ஃபெயிலியர் பார்த்துட்ருப்பீங்க. எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குதுப்பா, எதை தொட்டாலும் ஃபெயிலியர் ஆகுதுப்பா, என்ன தான் பண்ணுறது நான், அந்த மாதிரி எண்ணம் ஓடிட்டுருக்கா? கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்கு தான். உங்களை வந்து நீங்கள் இந்த விஷயங்கள் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இப்போ எடுத்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வைங்க. ஓகேவா? நீங்கள் இப்போ வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி ஓஞ்சி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃப் ஆகிட்டீங்க. வேண்டாம். நீங்கள் இன்றைக்கி எதாவது ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் ஏதாவது சக்ஸஸ் பார்ப்பீங்க. நீங்கள் உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சில பேருக்கு வந்து உண்மையாக இல்லை, அதுவும் ஒரு ஃபெயிலியர். அவங்க உங்களுக்கு ஃபெயிலியர் கொடுக்கணுறதுக்காகவே பின்னாடி வேலை பார்த்துட்ருக்காங்க. அது ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலர் வந்து அதை கவனிக்கிறதில்ல. இந்த ஃபெயிலியருக்கு அவங்க தான் காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 6 ராசி லக்னத்துக்கு அதிகமாக தெரியுது. ஸோ முயற்சி பண்ணுங்கள். டிவைன் மேலே நம்பிக்கை வைங்க. உங்களுக்கு ஏன் இந்த ஃபெயிலியர்? ஒருவேளை தொடர் ஃபெயிலியர்னால் உங்களோட இந்த ஆழ்மன பதிவில் அது ரெக்கார்டில் இருந்ததுன்னா, உங்கள் சப்கான்ஷியஸில் என்ன ரெக்கார்ட் இருக்கோ அதை தான் திருப்பி நீங்கள் ஃபெயிலியர் பார்ப்பீங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த விஷயம் தெரியுதுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லைனா இப்படியே நான் இந்த கார்ட் ரீடிங் பண்ணிட்டு போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. அப்படியே சொல்லிட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், டிவைன் இருக்காங்க அப்படியே சொல்லிட்டு ஆனால் முயற்சி பண்ணும்போது அது சக்ஸஸ் கிடைக்கலன்னா நீங்கள் தானே வருத்தப்படுவீங்க. டைம் போய் என்னடா மேடம் அன்றைக்கி அந்த மாதிரி அவங்களோட ரீடிங்கில் சொன்னாங்க, நம்ம இன்றைக்கி முயற்சி பண்ணோம், சக்ஸஸ் வரலையே, கொஸ்டின் மார்க் வருமா இல்லையா? அந்த மாதிரி ரீடிங் கொடுக்கணுன்ற எனக்கு அபிப்பிராயம் இல்லை கைஸ். ஏன்னா நான் ஹீலராக இருக்கிறனால உங்களுக்கு இந்த தெளிவான கைடன்ஸை கொடுக்கணும். எனக்கு இன்ட்யூஷன் சொல்லுது. என் சேனலை பார்க்குறவங்களுக்கு இதுலேருந்து ஒரு ரெமெடி கொடுத்துட்டு நான் மூவ் ஆன் பண்ணுறேன். அது எடுத்துக்காது உங்களோட இஷ்டம். டிவைன் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க உங்களுக்கு. இந்த டிவைன் பாத் மூலமாக சொல்யூஷன் கொடுத்துட்றாங்க. எத்தனை பேர் காலம் போனதுக்கப்புறமா கண்ணீர் சிந்தி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? இவ்வளோ ஃபெயிலியர் பார்த்துட்டு அது ரிலேஷன்ஷிப்லையும் காமிக்குது. அதுக்கப்புறம் உங்களோட செய்கிற வேலை, பிஸ்னஸ்லலாம் லாஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா அவங்களால எடுத்து வைக்க முடியுமா அடுத்தடி? அதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பும். ஸோ உங்களோட அந்த நெகட்டிவிட்டியை
நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணிக்கிட்டு ஒரு சரியான ஒரு டீச்சர் உங்கள் லைஃப்பில் இருக்கணும், குரு இருக்கணும், ஒரு கோச், லைஃப் கோச் உங்களுக்கு வேணும். ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? டிவைன் பாத் உங்களுக்கு எல்லா விதத்திலும் எப்படியெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்றத புதுசாக வரவங்களுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள். நல்லாவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் நான். ஸோ என்ன சொல்ல வரேங்கிறது புரியும் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து நான் இதை பற்றி இன்னும் பேசினேன்னா இது கொஞ்சம் ரொம்ப லாங்காக போயிடும் வீடியோ. அதனால் நான் இதோடு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி தொடர் ஃபெயிலியர் இன்னொரு வாட்டி வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஆரா பவர்லாம் செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது. அது வந்து ஆரா சக்கரா பவர் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். 21 நாள் கிளாஸ் இருக்குது, அதை கற்றுக்கோங்க டிவைன் பாத் மூலமாக. இது மாதிரி வேறு எங்கேயாவது சொல்லித்தராங்கன்னா தாராளமாக போய் கற்றுக்கோங்க, வேணான்னே சொல்லலை நான். ஓகேவா? அப்படி எதுவும் வழி இல்லைன்னா நீங்கள் வந்து டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. சரி, பைல் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கப்பா. இப்போ வந்து பைல் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாள் நீங்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கு விடை தேடிட்டுருக்கீங்க. நான் வந்து கண்டிப்பாக அந்த இடத்த ரீச் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி நான் வந்து அந்த விஷயத்தை நான் அடைஞ்சிருவேனா, அது மாதிரி உங்களோட அந்த ஸ்ட்ரகிள், இப்போது நீங்கள் இதை பார்க்குறவங்களெல்லாம் நல்ல மெச்சூரிட்டியான பர்சனாக இருப்பீங்க. உங்களோட ஏஜ் குரூப் வந்து அபோவ் 40, 45, 50, ஒரு சிலர் வந்து 50க்கு மேலே கூட இருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஏன் உங்களுக்கு அந்த தொடர் ஃபெயிலியர், உங்களோட அந்த ப்ரீவியஸ், அதாவது பாஸ்ட்டு ஃபெயிலியர்லாம் உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு. என்ன சொல்கிறது, யூ ஆர் அ குட் டீச்சர். நீங்கள் மற்றவங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பீங்க. அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கில் கூட சில பேர் இருப்பீங்க. பட் ஆனாலும் உங்களோட லைஃப்பில், பர்சனல் லைஃப்பில் ஏதோ ஒரு தேடல், அதை நோக்கி அது வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா மணி ரிலேட்டடான விஷயங்கள். இதை வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் எப்படா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? இன்றைக்கும் அது தொடருது. ஓகேவா? உங்களுக்கு யாருக்காவது இந்த விஷயங்களுக்கான கீ உங்ககிட்டயே இருக்குது, அந்த கீயை உங்கள் கையில் வச்சுருக்கீங்க, சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கலாம். இன்னொரு விஷயம், இன்றைக்கி வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க புதிய முயற்சிகள் பண்ணுறது, ஒரே நேரத்தில் வந்து பல விஷயங்களை செய்கிறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா அதாவது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மூவ் ஆன் பண்ணணும். ஏன்னா நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து பழைய பாஸ்ட்லேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிறீங்க. பட் ஆனால் அதுலேருந்து ஹீல் ஆனீங்களா அப்படின்னு பார்த்தா அது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஓகேவா? அந்த ஹீலிங் ப்ராசஸ்லாம் வந்து யாராவது ப்ராப்பராக சொல்லி கொடுக்குற அந்த குருமார்கள்கிட்ட கற்றுக்கோங்க. உங்கள்கிட்ட டைரெக்டாக பேசுகிறாங்களான்னு பாருங்கள். இல்லைனா அந்த கொஞ்சம் இந்த 10 நிமிஷம் வீடியோலாம் போட்டுட்டு லைக் வாங்கிட்டு போகிற அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அப்புறமா என்ன கொஸ்டின் பண்ணாதீங்க. நான் அதுக்கு பொறுப்பு கிடையாது. ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் டைப் ஆஃப் வீடியோஸ். ஓகே, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கான அந்த ஆப்ஷன் கிடைக்கலன்னா நான் வந்து பொறுப்பு கிடையாது. உங்களுக்கு ஏதாவது இந்த புரிதல் வேணும்னா நான் உங்களுக்கு லைஃப் கோச்சாக இருந்து உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குல்ல, அதை கற்றுக்கோங்க. உங்களுக்கு சரியான புரிதல், கைடன்ஸ் எல்லாமே கொடுத்துருவேன். உங்களோட ஆரா சக்கராவை பவர் பண்ணி விட்டுருவேன். இது மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு பண்ணுறாங்களோ அங்கே போய் பண்ணிக்கோங்கன்னு தாராளமாக சொல்கிறேன். அப்படி பண்ணாங்கன்னா சந்தோஷம். இன்கேஸ் அப்படி உங்களுக்கு யாரும் தெரியலன்னா டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணி செஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போது ஒரு சிலருக்கு என்னென்னா, உங்களோட அந்த ஏஜ் குரூப்பு இவங்க சொல்கிறதுல உங்களுக்கு நல்லது யாராவது சொல்ல வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்கக்கிட்ட வந்து எனக்கே எல்லாம் தெரியும், நான் என்ன உன் பேச்சை கேட்கணும், அப்படி ஏதாவது மைண்டில் ஓடுதா அவங்களுக்கு? அந்த ஈகோலாம் வச்சிங்கன்னா கற்றுக்கவே, அதாவது கடவுள் உங்களுக்கு எந்த விதத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுறாரோ அந்த வழிகள், அந்த விதத்தை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு சின்னவங்க சொன்னாலும் சரி, பெரியவங்க சொன்னாலும் சரி, இந்த வாய்மொழியாக நம்மக்கிட்ட அவர் கம்யூனிகேட் பண்ணுறாரு, நம்மளை அலாட் பண்ணுறாரு. நம்மளை வந்து கடவுள் வந்து நேராக வந்து அப்படியே எதிர்க்க வந்து அவதாரம் பண்ணி, நீ இதை செய்யாத, அதை செய்யாத, இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி உட்காந்து உனக்கு விலகம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டார். அப்படியெல்லாம் உங்களுக்கு ஏதாவது யார் மூலமாவது ஒரு ஹிண்ட்டு கொடுப்பார். அப்படியெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கு முன்னாடி கடவுள் வந்து உட்காந்து உங்களுக்கு ஞான உபதேசம் பண்ணால் கூட
அவரை வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் கேட்பீங்க? உங்கள் மைண்டில் அப்புறமா நீங்கள் கொஞ்சம் நேரத்தை பார்த்தா அவ்வளோ போர் அடிச்சிடும் உங்களுக்கு. அவர் சொல்கிறத அப்படியே சரி சரிப்பா போயிட்டு வாப்பா நீ அப்புறம் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனால தான் கடவுள் அந்த மாதிரி வரமாட்டார். கடவுள் யார் மூலயமா சூசகமாக தான் உங்களுக்கு சைன் கொடுப்பாரு. இதுக்கு மேலே அவர் நான் இந்த வார்த்தையெல்லாம் அவர் தான் உங்களுக்கு கொடுக்குறாரு, என் மூலமாக உங்களுக்கு கொடுக்குறாரு, கன்வே பண்ணுறாரு. ஓகேவா? ஏன்னா இந்த மெச்சூரிட்டி இருந்துக்கிட்டு நீங்கள் இன்னும் ஸ்ட்ரகிள் இருக்குன்னா உங்களுக்கு யார் மூலயமா இந்த சேனல் மூலயமா இந்த இன்ஃபர்மேஷன் ரீச் பண்ணுறாங்க, முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். எந்த இடத்துல லேக் ஆகுறீங்களோ அங்கேருந்து வெளில வாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்குன்னா டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணி ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரக் எங்கே இருக்குன்னு பார்த்து கிளியர் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா? நீங்கள் 4 பேருக்கு டீச் பண்ணுவீங்க, அந்த இதில் தான் நீங்களும் இருக்கீங்க. ஸோ இந்த வித்தையை சொல்லிக் கொடுங்க 4 பேருக்கு. இது நான் மட்டும் முயற்சி பண்ணக்கூடாது. நான் எத்தனை பேருக்கு நான் இதை கொடுக்குறேனோ நீங்கள் அத்தனை பேரும் மற்றவங்களுக்கு வந்து அதை கொடுக்கணும். அதுதான் என்னோடய எய்ம். நாளைக்கு நீங்களும் வந்து ஒரு ரீக்கி ஹீலராக மாறி நீங்கள் 4 பேருக்கு வந்து இந்த விஷயங்களை கன்வே பண்ணுங்கள், டார்கெட் பண்ணுங்கள். எல்லாம் என்ன வேணும் உங்களுக்கு சப்போர்ட்டு நான் பண்ணுறேன். அப்ரோச் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ண எல்லாமே உங்களுக்கு இந்த ஏஜ் குரூப்பில் இறைவன் நமக்கு இப்படி ஒரு வரப்பிரசாதம் கொடுத்தாருன்னு சொல்லி சந்தோஷப்படுவீங்க. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது வாய்ப்பு. இந்த விஷயம் கிடைக்கத்தானா நான் இவ்வளோ நாள் ஸ்ட்ரகிள் ஆனேன் அப்படிங்கிறத அப்போ ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய முயற்சிகளில் வந்து ஈடுபடாதீங்க. அது வந்து உங்களோட எனர்ஜியை விரயம் பண்ணிடும், அதில் ஃபெயிலியரும் ஆகிடும். அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரே நேரத்தில் 4 இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, 4 வேலைகளை ஒரே நேரத்தில் செஞ்சு முடிச்சிடுவேன் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறது இது கொடுக்கறது, கமிட்மெண்ட் கொடுக்கறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒவ்வொன்றா மூவ் ஆன் பண்ணுங்கள். அதுதான் இன்றைக்கி நல்லது. ஓகேவா? சரி, நான் சொன்ன விஷயங்கள் பைல் 6க்கு எப்படி பொருந்தி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா நானும் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்குவேன். ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ வந்து நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் வந்துட்டோம். உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா மைண்டில் யூனிவர்ஸ் கிட்ட அதை வந்து நினைவுபடுத்திக்கோங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கர்த்தர் சொன்ன வார்த்தை. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஃப்ரெண்ட்ஸ் ரெடியா? எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் வந்துட்டோம். இது வந்து பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. இந்த பைல் நம்பர் 1க்கு வந்து ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் வச்சுருக்கேன். ப்ளூ கலர் பிரமிட் வந்து இந்த பைல் 2க்கு வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ராங்கான எஸ். ஹாப்பியா? அது எது பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு சின்ன ஹிண்ட்டு கொடுக்குறேன். கரெக்டாக இருந்தால் இப்போ எல்லாருக்குமே இதுதான் அப்படின்னு கிடையாது. இது உங்களுக்கு பொருந்திருந்தால் எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு எஸ், அது ஒரு டிவைன் கொடுத்தது. இதையும் என்னை கன்வே பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, நம்ம கேட்ட கேள்வி இதுவும் கரெக்டாக சொல்லிட்டாங்களே அப்படின்னு, அந்த ஒரு இதுக்கு தான். சரி, நீங்கள் கேட்டது எதுவாக இருக்கும் அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் இல்லைனா உங்களோட வேலை, ஜாபுக்காக, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிசல்ட்டுக்காக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து சக்ஸஸ் வேணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அந்த சக்ஸஸ் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, ஏதோ அந்த மாதிரி ஆஸ்லேஷனான கொஸ்டின். ஜாப், கேரியர் ஆர் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? உங்களோட பிஸ்னஸ் அந்த மாதிரி இதில் வந்து நான் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் வந்து இதுக்கான வேலைகளை செஞ்சிட்ருக்கீங்க, அதில் சக்ஸஸ் இருக்குமா அப்படிங்கிறது தான் உங்களோட கேள்வியாக இருக்கும். இந்த ரீடிங் பார்க்குறவங்க கூட நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம், கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 6 ராசி, அப்புறம் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், டோட்டலாக 9 ராசி 6 லக்னத்துக்கு வந்து ரெசனேட் ஆகுது. எப்படி உங்களுக்கு வந்து பொருந்தி இருந்ததுன்னு சொல்லுங்கள் எனக்கு. ஓகேவா? காட் பிளஸ் யூ. இப்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு? ஸ்ட்ராங்கான நோ. இந்த கேள்வி நீங்கள் எதை பேஸ் பண்ணி இருக்கலாம்னா, மேபி உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய கிளாஸ் போயிட்டு, அதாவது வாழ்க்கை வரப்பு தகராறு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே, இல்லைனா உங்களோட நெருங்கிய சொந்த பந்தங்கள், இல்லைனா வந்து உங்களோட லவ்வர் இல்லை திருமணமான
உங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதோ கிளாஷ் போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி அடிக்கடி இந்த கிளாஷ் போகுது. இதை பற்றி தான், இது ரிலேட்டடாக நீங்கள் ஏதோ கேட்டிருக்கீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் அண்ட் மிதுனம், கும்பம், துலாம், இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது. ஒரு சிலர் வந்து கடகம், விருச்சிகம், மீனத்தில் கூட இருப்பீங்க. ஆமாண்ணா எனக்கு வந்து பைல் டு எஸ் மேம் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காங்க. மேபி இந்த கிளாஷ் போயிட்டுருக்கிறது ரிலேட்டடாக தான் நீங்கள் வந்து ஏதோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா எஸ்ன்னு சொல்லுங்கள். ஓகேவா? சரி. அப்படி எதுவும் இல்லைனாலும் எனக்கு அதை பற்றி நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ணிக்கூடாது, ஸ்ட்ரெஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க. உங்களுக்கானதாக இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நோ சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு 75% நல்லா கரெக்டாக இருக்குது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து இது வந்து ஃபாலோ பண்ணிக்குவேன், சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அப்போ கேட்குறதுக்கு. சார் நம்ம இந்த விஷயத்தான் ஜட்ஜ் பண்ணி சொல்லணுமே, அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஹாப்பியாக இருப்பீங்களா? அதுக்கு தான். ஓகேவா? அதனால் கவலைப்படாதீங்க நோ சொல்லிட்டாங்கன்னு. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, புரிதல், உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலருக்கு பர்சனல் ரீடிங்னா என்னன்னு கேட்குறீங்க. பர்சனல் ரீடிங்னா என்ன? இப்போ வந்து டாரோட்டில் உங்களுக்கான அந்த பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர், இந்த 3 இதுலேயும் வந்து என்ன நடந்தது, நடந்துகிட்ருக்கு, நடக்க போகுது, இதை தான் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிறோம். ஒரு ப்ரிடிக்ஷன். இதில் வந்து கலெக்டிவாக சொல்கிறோம். பர்சனல் ரீடிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் பார்த்து சொல்ல போகிறோம். உங்களோட ராசி, உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் வச்சு, உங்கள் நேம் வச்சு கரெக்டாக உங்களோட எனர்ஜி, அதாவது உங்கள் எனர்ஜிங்கிறது இங்கே என்ன தெரியுமா? உங்களோட ஆரா, உங்கள் மன ஓட்டம், அதை ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் இங்கே மேஜிக். ஓகேவா? இப்போது நான் இந்த ரீடிங் வந்து ஃப்யூச்சரில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆனால் கரண்டில் நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். அந்த இறைவன் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த இதுவை வந்து கொடுக்குறாருன்னு. இப்போ நம்ம வந்து எடுக்கிற விஷயம் ஃப்யூச்சரில் பார்க்க போகிறவங்களுக்கு அது கரெக்டாக போய் யார் யாருக்கு போய்ட்டு அது ரீச் ஆகணுமோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. எவ்வளோ அழகான அற்புதமான ஒர்க் பார்த்தீங்களா? இப்போ இந்த ரீடிங் நான் இன்றைக்கி போடுற ரீடிங் இன்றைக்கே நீங்கள் ஒரு சிலர் பார்ப்பீங்க. ஒரு சிலர் வந்து 4 நாள் கழித்து பார்க்கலாம், இல்லைன்னா 4 வருஷம் கூட கழித்து பாருங்களேன். ஆனால் அந்த நேரத்துக்கு, அந்த டைம் சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக அது பொருந்திருக்கும். அங்கே தான் நிற்கிறார் இறைவன். உங்களுக்கு எந்தெந்த தருணத்தில் எப்போ யாருக்கு எந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்றதை அவர் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு தான் என்னை இங்கே பண்ண வைக்கிறாரு. நான் இன்றைக்கி இந்த ரீடிங் எடுக்கிறேன்னா இந்த ரீடிங் பின்னாடி இத்தனை பேர் இதை பார்க்க போகிறாங்க, நீ இதை எடு, இது வந்து யாருக்கு போய் சேரணுமோ சேரும், நீ எடு, நீ என்ன சொல்ல விரும்பினா சொல்லு, எத்தனை பேருக்கு இதை போய் ரீச் ஆகும். அவர் கவனிச்சிடுறாரு. அது வந்து அவரை ப்ரெடிக்ட் பண்ணிடுறார் ஃபஸ்ட்டு. ஸோ அதுதான் பர்சனல் ரீடிங்கிறது. உங்கள் பர்டிகுலர் உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாஸ்ட்டு, ப்ரெசன்ட், ஃப்யூச்சர், அது எது வேணாலும் இருக்கலாம். உங்கள் லைஃப்பில் வந்து எஜுகேஷன் பற்றி கேட்டுக்கலாம், ஹெல்த் பற்றி கேட்டுக்கலாம், லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அதை பற்றி கேட்கலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, ஒரு வேலைக்காக கேட்கலாம், ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல இது அதாவது ஸ்ட்ரகிளில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி, வேதனை எல்லாம் தெரியும். அதுக்கு எங்கேயாவது சொல்யூஷன் கிடச்சிடாதா? ஏதாவது ஒரு பரிகாரம். எத்தனையோ பேர் இப்போது 50, 60 வயசு வரைக்கும் பரிகாரம் பண்ணி சில பேர் வந்து இன்னும் தேடின்னு தான் இருக்காங்க. எத்தனை பேர் நாங்கள் பார்க்குறோம். அப்போ உங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸ் இல்லை, ஒரு கோச் இல்லை. அப்போ சின்ன வயசு பசங்களுக்கெலாம் எப்படி? இப்போ ஒரு 18 வயசுலேருந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்துடுறீங்க. அதில் ஃபெயிலியர் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கும் அந்த வயசு. அது 25, 30 வயசை கிராஸ் பண்ணும்போது, 30 வயசு அபவ் தாண்டும் போது தான் அப்போது ஒரு டக்குன்னு ஒரு ஸ்பார்க் வரும். அடடா, நம்ம ரொம்ப வந்து ஃபெயிலியர் பார்த்துட்ருக்கோம், நம்ம லைஃப் வந்து எப்படி ஆக போகுது, நம்ம போகிற டைரக்ஷன் கரெக்டாக, நம்ம லைஃப் வேறு மாதிரி டைவர்ட் ஆகிட போகுது அப்படிங்கிற அந்த ஃபியர் அப்போ வரும். அது வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவீங்கன்னா திருமணம் பார்க்குறப்பீங்க. இப்போல்லாம் 30 வயசில் தானே கல்யாணம் பண்ணுறீங்க. 30 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணி அங்கே ஒரு ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் நம்ம மேலே என்ன மிஸ்டேக் இருக்குது இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி கற்றுக்கிறதுக்குள்ளே 40 வயசு கிராஸ் பண்ணிட்டுவீங்க. இந்த ஸ்ட்ரகிள் உங்களுக்கு வேணான்னு தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் குழந்தைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி 21 டேஸ் அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸை கற்றுக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்ட்ரகிளில் இருந்தாலும் ஃப்யூச்சரில் கூட உங்களை நான் கைட் பண்ணுவேன். ஒரு லைஃப் கோச், ஒரு டீச்சர், உங்களுக்கு கிளாஸ் டீச்சர் உள்ளே இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் சப்ஜெக்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, நல்லா படிச்சுட்டு வருவீங்க. அங்கே சப்ஜெக்ட் டீச்சரே இல்லை, நீங்கள் போய் உட்காந்துட்டு என்ன படிச்சுட்டு வருவீங்க? பக்கத்து சீட்டில் இருக்க பையன் சொல்கிறது, பொண்ணு சொல்கிறதெல்லாம் எழுதி வச்சுட்டு வருவீங்க. அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவாங்க. அது மாதிரி பக்கத்து கிளாஸில் இருக்கிறவன் சொல்கிறது, அந்த மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு கண்ணில் படுறாங்களோ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் போட்டுன்னு செஞ்சுட்டு வருவீங்க.
நீங்கள் உங்களுக்கான அந்த ஸ்டஃப் என்ன, நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்கன்றது நீங்கள் மறந்துடுவீங்க. இதுதான் ஓடின்னு இருக்கு இன்றைக்கி. இதுதான் யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏதாவது வழி கிடச்சிருமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கிடைச்ச இந்த ஞானம் நிறைய பேருக்கு கிடைக்கணும். நம்மளோட சேனலில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? எத்தனை பேர் ஷேர் பண்ணுறீங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நன்றி சொல்லுங்கள் இறைவனுக்கு. உங்களுக்கு இந்த விஷயம்லாம் கிடைக்குது. நீங்கள்லாம் ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு பிளஸ்டு சைல்டு நீங்கள்லாம். ஓகேவா? ஸோ இந்த விஷயம் வந்து புரிதல் வந்துட்டாலே நீங்கள் எல்லோரும் சக்ஸஸ் ஆகி போனீங்கன்னா, எனக்கு வந்து கடவுள் எனக்கு கொடுத்த வேலையை நான் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான் சந்தோஷம். யாரெல்லாம் நீங்கள் வந்து புரிதல் எனக்கு, ஏன்னா வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம், பாதி வாழ்க்கை போனதுக்கப்புறம் ஞான உதயம் வந்து அப்புறமா நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுனால தான் இப்போ கூட லேகிங்கில் யாரெல்லாம் இருக்கீங்களோ, இப்போ கூட உங்களை வந்து உங்கள் மனசை சரி பண்ணுங்கள். அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு என்ன வேணும்? இங்கே ஃப்ளவர் தெரப்பி இருக்குது. நான் வந்து உங்களுக்கு சைக்காட்டிஸ்ட்டாகவும் இருக்கேன், உங்களுக்கு ரேக்கி ஹீலராகவும் இருக்கேன், டாரோ ட்ரேடராகவும் இருக்கேன், ஏஞ்சல் கிளாஸ், என்னென்ன கிளாஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களோட ஆரா பவர் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட முன்ஜென்மம், நீங்கள் என்ன உங்களோட சோல் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தனியாக சோல் கிளாஸ் இருக்குது. என்ன வேணும் உங்களுக்கு எல்லாம் இருக்குங்க. எடுத்துக்கோங்க. இந்த இதிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. எவ்வளோ எதுக்கோ தேவையில்லாதெல்லாம் செலவு பண்ணிட்டு போகிறீங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன நாலேஜ் கொடுத்தது? உங்கள் லைஃப்பை ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கா? பட் முக்கியமான கட்டத்தில் இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் படித்த படிப்பில் ஒரு சப்ஜெக்டில் இதை கொண்டு வந்திருந்தாங்களே உங்கள் லைஃப்லாம் எப்படியோ மாறி இருக்கும். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை கல்வியை அவங்க கொடுக்கல. நீங்கள் படிக்கிற எஜுகேஷன் அடிப்படை கல்வியை சொல்லி கொடுக்காம உங்களை வந்து ஒரு ரோபோ மாதிரி தானே, உங்களை வந்து மிஷின் மாதிரி ஒரு இயந்திர மனிதர்களாக உங்களை மாற்றிட்டுருக்காங்க. அன்பு, பாசம், கருணை இல்லாத கல்வியை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க கைஸ். தெரியுமா? இன்றைக்கி படிச்சுட்டு வர குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா கிட்ட பிரியமாக இருக்க மாட்டாங்க. ஒரு அட்ஜஸ்டபிள் இருக்காது. இருக்காங்களா இல்லையா நீங்களே கேட்டு பாருங்கள். இப்போ நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா 1, 2 இவ்வளோ தான் சில்ட்ரன்ஸ், ஒருத்தர் இல்லைன்னா 2 பேர், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ 1 தான் வச்சுருக்கீங்க. அந்த குழந்தைங்களுக்கு செல்ஃபிஷ்னஸ் தான் அதிகமாக இருக்குது. அந்த ஷேர் பண்ணி வாழணும், ஷேர் பண்ணி இது பண்ணணும், அந்த மென்டாலிட்டிலாம் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. அந்த குழந்தையெல்லாம் ரோபோ மாதிரி தான் இப்போ இருக்காங்க. நீ இதை செய்கிறியா, நான் செய்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா அவங்க வளர்கிற விதம் அந்த மாதிரி. ஓகே, நீ ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸான நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறமா அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இல்லை இன்றைக்கி வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பிள்ளைங்க நீங்கள் ஸ்ட்ரகிள் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் மூலமா இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருந்தா அவங்களுக்கு சொல்லுங்கள். நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் கற்றுக்கோங்க. நீங்களும் வந்து உங்களோட சக்ஸஸை, உங்கள் லைஃப்பை நல்லா ஸ்மூத்தாக கொண்டு போங்க. ஓகேவா? எத்தனையோ விஷயத்தில் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. வேண்டாம். அந்த டாபிக் பேசினேன்னா அந்த டைம் வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, இன்றைக்கி டாபிக் போதும். உங்களுக்கு எதாவது புரிதல் வேணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது லைஃப் கோச்சிங் கிளாஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ் வேணும், நீங்கள் வந்து லைஃப்பில் சக்ஸஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களோட ஹெல்த்து, மைண்டு, சோலு எல்லாத்துக்கான சொல்யூஷன் டிவைன் பாத்தில் கிடைக்கும். ஓகே, நாங்கள் ரெடி. நீங்கள் ரெடியா? இந்த நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் ரிசீவ் பண்ணிக்க நீங்கள் ரெடியான்னு கேட்குறேன். சாப்பாடு ரெடியான்னு கேட்கல. ஓகேவா? சாப்பாடு வேணால் கூட வாங்க, சாப்பாடு செஞ்சு போடுறேன், சாப்பிட்டு போங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குரு சரணம்.